ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அவல் கார கொழுக்கட்டை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு 1/4 கிலோ வெள்ளை அவல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். சிகப்பு அவல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அவல் தான். ஸோ நான் வெள்ளை அவல் கிடச்சிது, ஸோ நான் வெள்ளை அவல் எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு இந்த அவலை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் அளவு டம்ளரில் ஃபுல்லாக மோர் எடுத்து இந்த அவலில் ஊற்றி நல்லா நான் ஊற வச்சுக்கிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் இந்த அவல் இந்த மோரில் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கான தாளிப்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும், அப்புறம் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கிட்டேன். அதையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா இந்த தாளிப்பை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த அவல் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கும் மோரில். ஸோ கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி நல்லா இந்த மோரில் ஊறின இந்த அவலை நல்லா கையாலே சாஃப்டாக நல்லா நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி மாவு பிசைகிற மாதிரி லைட்டாக சாஃப்டாக இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டான பிறகு ஒரு பதத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த தாளிப்பெல்லாம் போட்டு இந்த அவலில் நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்ட பிறகு நம்ம எப்பயும் போல் கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நீங்கள் இட்லி பானையில் வச்சு ஒரு 4 மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே வேக விடணுன்ற அவசியம் கண்டிப்பாக இல்லை. ஸோ நல்லா வெந்த பிறகு நீங்கள் எடுத்து இதுக்கு சர்வ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் கார சட்னி. அவல் கார கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் உள்ள பொருள் வச்சு சிகப்பு அவலில் ரெடி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சிகப்பு அவலே வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.